அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே தாங்க இருக்குது. முக்கியமாக இந்த 12 ராசியில் கடைசி ராசியான மீன ராசியில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் நம்பிக்கையும் பெருகக்கூடிய காலகட்டமாக மீனராசிக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. அதிபதி குரு ஜூன் 2ஆம் தேதி முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறாருங்க. மனதைரியம் அதிகரிக்கும். எதையுமே இலகுவாக சமாளித்து வெற்றி நடை போடுவீங்க. உங்கள் செயலில் கண்டிப்பாக வெற்றி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தோற்றப்பொழிவு பெறக்கூடியதாகவும் ஆளுமை திறன், புகழ், பெருமை, செயலாக்கம் இவை எல்லாமே அதிகரிக்கும். வேலையில் திறமை கண்டிப்பாக கூடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும். இன்னும் மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. முக்கியமாக எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது. ஏதோ ஒரு திடீர்னு நோய் வாய்ப்படுறது அல்லது சண்டை சச்சரவு வருது, வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படின்னலாம் சொல்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இதுவரை நீங்கள் தயங்கி கொண்டு இருந்த பல செயல்களில் அதிரடியாக இறங்கி செயலாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு குரு பார்வை வந்தவுடன் அரசியல்வாதிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நிகழ்வு இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல இதுவரைக்கும் இருந்த மன சஞ்சலங்கள் அகலும். வரா கடன் உங்களுக்கு வசூலாகும். அடமான சொத்துக்கள், நகை மீட்க இவை எல்லாமே சிறந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். இதோடு நீங்கள் ஸ்ரீ தத்தாத்திரேயரை வழிபாடு செய்யும் போது இப்போ இந்த நேரத்தில் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை காண முடியும் அப்படின்னு சொல்கிறதால இந்த வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். சரி, இதோடு இன்னும் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் மீனராசிக்காரங்க ஒரு கடனை கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து கடன் கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு சேருமா சேராதா அப்படின்னு உறுதிப்படுத்திட்டு கொடுக்கறது நல்லது. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் இப்படி கொடுக்கப்படக்கூடிய கடன் உங்களுக்கு கைக்கு சேர்றதுக்கு நீண்ட நாட்கள் ஆகும். அதனால தான் பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னே சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரங்களுக்கு இன்னும் என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக மீனராசிக்காரங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு வம்பு வழக்குகள்லையும் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்கிறாங்க. யாராவது உங்களுக்கு வீண் வம்பு இழுக்கிறாங்க, சண்டைக்கு வராங்க, உங்கள் குடும்பத்தில் சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் தரப்பு நியாயத்தை மட்டும் வச்சுட்டு நீங்கள் கம்முன்னு இருக்கிறதே நல்லது. நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்காது. அது உங்களுக்கே ஒரு மோசமான விளைவுகளை கொடுக்கலாம். அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. அலைச்சல்கள் இருந்தால் கூட குருவினுடைய அருளால் உங்களுக்கு அதிகமான நன்மை நடக்கக்கூடிய காலகட்டம். பணப்புழக்கம் சீராக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய காரியங்கள் சாதகமாக முடியும். வர்த்தக ரீதியான முதலீடுகளில் இருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பூர்வீக சொத்து வருமானம் இதெல்லாம் உங்களுக்கு கவலையை போக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் சுமூகமாக உறவுகள் நீடிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளுடைய எதிர்கால கவலை உங்களுக்கு நீங்கும். இல்லத்தில் மங்கள காரியங்கள் இனிதே நடைபெறும். உற்றார் உறவினருடைய ஆதரவு கண்டிப்பாக மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பிள்ளைகளுடைய வழி உங்களுக்கு சுப செய்திகளை கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவங்களுக்கு லாபம் அதிகமாகும். சொந்த தொழிலில் நல்ல ஆர்வம் உள்ளவங்களுக்கு முதலீடு செய்ய முடியும். அதே போல் உங்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற வெகுமதி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னா, கால்கள் மற்றும் பாதங்களில் வலி அதிகமாக உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்யும் போது கஷ்டமெல்லாம் விலகும். மஞ்சள் நிற ஆடை அணிவது, பசுவுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. விஷ்ணு சகஸ்ர நாமம் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் இந்த நேரத்தில்
பறந்தோடும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தொழிலில் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு இந்த காலகட்டத்தை சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்போ நீண்ட நாட்களாக நீங்கள் ரொம்பவே வருத்தத்தில் இருக்கீங்க, நல்லா சரியான தொழில் அமையலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இனி வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதோடு நீங்கள் மீனராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் மனதை வாட்டி வந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். நீண்ட நாளாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றா மாறும். ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்துக்கு உண்டான பாதைகள் வகுப்பீங்க. காரிய அனுகூலம் கண்டிப்பாக உண்டு. செய்யக்கூடிய முயற்சிகளில் தடை வந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. அதே போல் தம்பதிகளிடையில் அன்பு அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேறாமல் போகலாம். இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். உத்தியோகம் பார்க்குறவங்க தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்துக்கொண்டு உழைக்க வேண்டியது இருக்கலாம். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பண வரவும் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு பண வரவு உங்களுக்கு சீரான நிலையில் இருக்கும். அதிக சிரத்தை எடுத்தால் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த புகழ், பாராட்டு இவையெல்லாம் கிடைக்காம கூட போகலாம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே சிறப்பாக நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு அண்டை அயலாரோடு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கக்கூடியதாகவும், வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி அல்லது நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். செல்வம், உரிமை, அதிகாரம் இவையெல்லாம் கிடைக்க பெறுவீங்க. மாணவ மாணவிகள் தீவிர முயற்சி எடுத்து படிக்கிறது ரொம்பவே நல்லது. உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு உபாதைகள் வந்து மறையலாம். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் உங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெற்றி கொடுக்கும். பயணம் மூலமாக லாபம் பெறுவீங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு நட்பு உறவோடு பழகுவாங்க. வாகனம் மூலமாக லாபம் உண்டாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பல விதத்திலும் புகழ் கூடும். மற்றவர்களால் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் விலகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவி கிடைக்க போகுது. அதுபோல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் கூட வந்து சேரலாம். மேல் அதிகாரிகள் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். நிலம், வீடு இது மூலமாக லாபம் கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்கும். அதே போல் மனபலம் உங்களுக்கு அதிகமாக கூடியிருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று குரு பகவானை வணங்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வர்றது உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கும்போது இந்த மாதிரியான பலனை சொல்லுகிறாங்க. உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய பணத்தில் அதிகமான கவனம் செலுத்தி வச்சுக்கணும் அப்படின்னே சொல்லப்படுது. அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.